மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை அதிமுக 13ஆம் தேதி பெறலாம் என தகவல் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே திருவாரூர் தொகுதிக்கு அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. எனவே மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான அதிமுக சார்பில் 13ஆம் தேதி விருப்ப மனு பெறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தமிழரசியிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். தமிழரசி, சொல்லுங்கள், தற்பொழுது 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் 13ஆம் தேதி தரப்படும் என்று அதிமுக சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தகவலுடைய முழு விவரம் சொல்லுங்க. கார்த்திகா, அதாவது அதிமுக சார்பில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விருப்ப மனு தாக்கல் செய்ய 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் 6 மணி வரை அதாவது 25 ரூபாய் விண்ணப்ப கட்டணத்தை தலைமை கழகத்தில் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அன்று மாலைக்குள்ளாகவே வழங்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 21 சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது. நேற்றைய தினம் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிக்கையில் தமிழகத்தில் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெறும் 18ஆம் தேதி, அதாவது 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை பெரம்பூர், திருப்போரூர், சோழிங்கநல்லூர், குடியாத்தம், ஆம்பூர், ஒசூர், கரூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த சூழலில் அதற்கான விருப்ப மனு என்பது வரக்கூடிய 13ஆம் தேதி வழங்கப்படும் என அதிமுக சார்பில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து உடனடியாக நேர்காணல் என்பது நடத்தப்பட்டு தொடர்ச்சியாக வேட்பாளர்கள் யார் என்பது உடனடியாக அறிவிக்கப்படும். குறிப்பாக ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதன் காரணமாக அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்படவில்லை. எஞ்சி இருக்கக்கூடிய 18 தொகுதிகளுக்கான விருப்ப மனுவை 13ஆம் தேதி வழங்குவதாக தற்போது அதிமுக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை தலைமை தேர்தல் ஆணையர் 18ஆம் தேதி தேர்தல் நடத்துவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்து மதுரை மாவட்ட தேர்தல் ஆணையரிடம் கேட்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது அதிமுக என்பது விருப்ப மனுவை, அதாவது 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுவை பெறுவதற்கான தேதிகளை தற்போது அறிவித்திருக்கிறது. விருப்ப மனு பெறுவதை தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்வு என்றைக்குள்ளாக நடத்தி முடிக்கப்படும், அது குறித்து சொல்லுங்க தமிழரசு. விருப்ப மனு பெறப்படுவதை தொடர்ந்து வேட்பாளர்கள் தேர்வு என்றைக்குள்ளாக நடத்தி முடிக்கப்படும், அது குறித்து சொல்லுங்க தமிழரசு. கார்த்தியா, அதாவது விருப்ப மனு, அதாவது குறுகிய கால அவகாசமே இருப்பதன் காரணமாக, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் தேர்தல் நடைபெறுவதற்கும் குறுகிய கால இடைவெளி மட்டுமே இருப்பதன் காரணமாக விருப்ப மனு என்பதே ஒரு நாள் மட்டுமே அவகாசம் வழங்கி இருக்கிறது. அதன் பிறகு உடனடியாக நேர்காணல் என்பது நடத்தப்படும். நேர்காணல் நடத்தப்பட்டதும் உடனடியாக வேட்பாளர்களின் பெயரும் அறிவிக்கப்படும். எனவே குறுகிய கால அவகாசம் இருப்பதன் காரணமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஒரே நாட்களில், அதாவது உடனடியாக மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, 13ஆம் தேதியை பூர்த்தி செய்த விருப்ப மனுவை கட்சி தலைமை அலுவலகத்தில் செலுத்தி உடனடியாக வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும் என்று தமிழரசி தெரிவித்தார்.